எங்கள் அண்ணன் பூவையாரை வணங்கிக் கொண்டு சமுதாயத்துக்கு தான் நாம அரசியலுக்காக சமுதாயம் சொல்ற துரோகத்தனத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கடம்புத்தூர் கூட்டத்திலே அறிமுகம் செய்த எங்கள் தலைவர், தன்மானமிகு தலைவர், தேர்தல் நேரத்தில் கூட்டணி சுமகர் நேரத்தில் ஆண்டு விட்டா பட்டுனது கூடாதா? அது நேரம் வரும்போது அதை பயன்படுத்தணும். நான் சுயமா இருக்கிறேன், நான் அப்போ முடிவெடுக்கிறேன்னு சொன்ன தன்மான தலைவர் அவர்களை வணங்கியும் மற்றும் மாநில மாவட்ட கிளைக்கழக எல்லா பொறுப்பாளர்களையும் நான் வரவேற்று ஒரு சிறு உரை தொடங்குகிறேன். ஜெய்பீம். இந்த நாட்டில் வந்து ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நாட்டினுடைய அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால வந்து சொல்லுவாங்க, நாட்டினுடைய முதுகெலும்பு ஆளும் இருக்கும், கலெக்டர், போலீஸ், மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆளும் ஒர்க்கத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதாது, அவங்கள தலைமையேற்று நடத்துற அரசாங்கத்தை நடத்துகிற அரசியல்வாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாரு. இந்தியாவின் மிகப்பெரிய மாமனிதர், இந்தியா 20ஆம் நூற்றாண்டின் இரும்பு தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அதை இந்த தேசத்தை கேட்கலடா. அதனால தானே அந்த பொறுக்கி புறம்போக்கு வந்து காயலாங்கடை பார்ட்டிங்களெல்லாம் இங்க வந்துட்டு பாபா சாஹிப் அம்பேத்கரை வந்து குறை சொல்றான். அம்பேத்கரை குறை சொல்றதுக்கு உனக்கு எவனடா தகுதி? உலகத்தில் எவனுக்குமே தகுதி இல்ல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியல் சட்டம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுதும் எதிரொலிக்குது. கனடாவில் பேசுறான் ஜெய்பீம் 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 ஜெய்பீம். இன்னைக்கு நீக்கிறவங்களுக்கு தேவைப்படுதுடா. நீக்கிறவங்களுக்கு வந்து இந்திய அரசியல் சட்டம் தேவைப்படுது. இன்னைக்கு அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் அமெரிக்காவை சேர்ந்தவர்ல அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் பாபா சாஹேப்புக்கு படம் வைக்கிறாங்க, மத்தெல்லாம் கொண்டாடுறான். ஐநா சபையில பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாள் கல்வி நாளா கொண்டாடுறான். அரசியல் சட்டம் என்பது என்ன? நம்ம நோட்டீஸ்ல இருக்குமே, எல்லாரும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை வந்து போட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன், எங்க அண்ணன், உங்க அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டாரா நோட்டீஸ்ல. அந்த காலத்தில் அதாவது விமர்சனம் பண்ணிக்கலாம், அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஐநா சபையில மனித உரிமை பிரகடனம் சொல்றாங்க, அது வேற எதுவும் இல்லடா. இது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதுதான் உலக மக்கள் எல்லாரும் ஈக்குவலா ட்ரை பண்ணா, குழந்தைங்களுக்கு கூட உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் பேசுடா. அப்படியேப்பட்ட தலைவனை குறை சொல்றதுக்கு இந்த காயலாங்கடை பார்ட்டிக்கு, காயலாங்கடை வித்தவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிதான் இந்திய மக்கள் கேட்டுக்கிறாங்க. தெரு தெருவும் போராட்டம் நடக்கும். அவன் வந்து நமக்கு வந்து கெடுதல் செய்யல, நான் ஒரு வகையில் அவனை வந்து பாராட்டுறேன். எதுக்குன்னு சொன்னா இந்திய தேசம் அல்ல உலகம் முழுக்க அம்பேத்கர் மறைக்கப்பட்டிருந்தது, அதாவது சாம்பலா மறைக்கப்பட்டிருந்ததை வெளிக்கொண்டு வந்தான். இன்னைக்கு விடமாட்டான். தெரியாம அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் மூலம், அம்பேத்கர் தந்த பிச்சையின் மூலம், அம்பேத்கர் போட்ட இது மூலம் தேர்தலில் ஓட்டு ஏதோ ஏமாத்தியோ மோசடி பண்ணியோ நீ வந்துட்ட அங்க வந்து நீ சொல்ற. இப்போ அது ரொம்ப பிரச்சனை. நம்ம பிரதமர் மோடியே நம்ம பக்கம் தான். ஏன்னு சொன்னா நான் டீ கடை வித்துனேன், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், நான் ஒருத்தன் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது மோடி இது என்ன இந்த உள்நோக்கம் அப்படின்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேசம். எங்கடா ஒரு நாடு? பிஜேபி கொள்கை தான்டா இந்த கொள்கை. சேரிலாம் இல்ல, ஊர்லாம் இல்ல, ஒன்னா சேரன்னு சொன்னீங்க, எங்கடா பண்ணீங்க? எங்க பண்ணீங்க? இங்க வந்து ஜாதியத்தை அந்த பழைய அந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வரதுக்கு தான் அந்த ஐடியா பண்றானுங்க. அது வந்து நடக்காது. இப்போ ஐநா சபை வந்து தீர்மானமே வந்து மனித உரிமை பிரகடனம், எல்லோருக்கும் மாண்புரிமை உண்டு, நீக்ரோக்கு உண்டு, நீக்ரோக்கு அம்பேத்கர் சட்டம் தேவைப்படுது, அமெரிக்கா மலைவாழ் மக்களுக்கு அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் தேவைப்படுதுன்னு சொல்றான். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதிக்குது அம்பேத்கர் மேல? இது ஒன்னும் புதுசு கிடையாது. ஒரு காலத்தில் சங்கராச்சாரி சொன்னாரு, அப்பெல்லாம் நம்ம முழக்க மாட்டோம், சூரியனை பார்த்து தெருநாய் கொலைக்குது, அது போய் என்னடா பண்ண முடியும்? அது மாதிரிதான் இது சொரிநாய் வந்து இங்க குறைச்சிக்குது அம்பேத்கரை பத்தி. அதனால நம்ம சோர்ந்து போக போறது இல்ல. இப்போ நாம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இது நம்ம அம்பேத்கரை வந்து இழிவுபட்டு எதிர்க்கிறோம், நம்ம தமிழ்நாடு கூட அதுக்கு எதிர்க்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பாராட்டு, இந்த நாட்டுக்கு பாராட்டு.
ஏன் பாராட்டுன்னு சொல்றேன்னா, அம்பேத்கரை இப்போ சின்ன சின்ன படத்துல வந்து வச்சுட்டு பூஜை பண்றாரு. நம்ம துணை முதல்வர் வந்து ஒரு மாலை போட்டு பூஜை பண்ணுவாரு, அப்புறம் வீட்டுக்கு எடுத்து போடுவாரு. அப்ப இவரு வந்து பூஜை பண்றாரு, அப்புறம் வீட்டுக்கு எடுத்து போடுவாங்க. நான் சொல்றேன், இப்பதான் முந்தினத்துக்கு வந்துச்சு ஆந்திராவில் வந்து ஒரு பிரிவினை பண்ணி அம்பேத்கருக்கு 125 அடி செலவிக்கிறான் பார்லிமெண்ட்ல. நீ திராவிடன் பேசுற. கர்நாடகாவில் விதான் சௌதாவில் அம்பேத்கர் படம் முதல் வச்சுக்கிறான், அம்பேத்கர் சிலை வச்சிருக்கான். வந்து இப்போ ஆந்திராவில் போட்டி போட்டுன்னு வைக்கிறான். வந்து கெஜ்ரிவால் வந்து சொல்றாரு வந்து இதுன்னு சொல்லி நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்திய கூட்டணியில் நீங்க மிக மிகப்பெரிய தலைவர். அம்பேத்கர் வந்து ஐநா சபையில் பேசப்பட்ட தலைவர். எங்கேயா இது வந்து பேனா வச்சுட்டேன், இது வச்சுட்டான். நான் சொல்றேன், எங்க ஸ்டாலின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, எங்க தலைவர் வந்து அங்க இருக்கும் போது அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு செய்தாரு. அந்த நன்றியை மறக்கல. உலகமே போட்டோம். வள்ளுவருக்கு செலவச்சு நாங்க பாராட்டுறோம். அம்பேத்கருக்கு பீச்சில செலவைடா. நாங்க சொல்றோம், பீச்சில செலவையே 125 நீ வந்து திராவிடம் பேசுகிற. அங்க வந்து ஆந்திராவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், ஆந்திரா திராவிட முன்னேற்ற கழகம், கர்நாடகா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. நீ திராவிடம் பேசுற. அயோத்திதாசர் பண்டிதர் வந்து கண்டுபிடிச்சாரு திராவிடத்தை. அந்த திராவிடத்துல வந்து நீ முன்னோடுற. நாங்க திராவிடம் தான். இனிமேல் நீ கொடுக்குற பிச்சை, நீ கொடுக்குற இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. திருக்குறத்தோர், அர்ஜுனா, நீ யாரா பேர் வைக்கிறதுக்கு? நாங்க உலக தலைவர் அம்பேத்கர் பேர் வைக்கிறோம். நாங்க இனிமேல் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் அம்பேத்கரை ஏத்துக்கிறோம். இனி நாங்க வந்து பூர்வீக குடிமக்கள், இந்திய குடிமக்கள், இந்திய பூர்வீகம். எங்களுக்கு தமிழ் தேசியம் எல்லாம் பேசிட்டாங்க. அதை வச்சுதான் காலத்தை ஓட்டுனீங்க. எதுவும் இல்ல. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கடா, தமிழ் தேசியம் இந்த தேசியம் சொல்லிட்டு. நாங்க இனி ஆதி ஆந்திரர்கள் இல்ல, ஆதி கர்நாடகர் இல்ல, ஆதி இந்தியர்கள். புரட்சி பாரதம் அறிவிக்கும். எங்க தலைவர் நான் கேட்டுக்கிறேன். நாங்க வந்து குறுகிய வட்டத்தில் இல்ல, நீக்குறவங்களுக்கு கூட நாங்க குரல் கொடுப்போம். அதனால நான் வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து சொல்றேன், பீச்சில் நீங்க வந்து செலவச்சீங்கன்னா உலக அளவில் உங்களை பேசப்படும். இந்த பேனை வச்சா சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. சீமான் பேசுறான், நீ வந்து தொப்பியை வச்சுறான், நீ முடி வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் உன்னை வந்து உலகத்திலே மிக பெரிய ஆள் அங்கீகரிக்கணும்னு சொன்னா அம்பேத்கருக்கு செலவைங்கப்பா. அம்பேத்கர் கொள்கையை போட்டுங்க. நம்ம சட்டசபையில அண்ணன் தான் பேசினாரு. யாரோ 6 சீட்டு 100 சீட்டு, ஒரே ஆளு 100 சீட்டுக்கு சமமான நம்ம புரட்சி பாரதம் தலைவர் பேசினாரியா? எங்க நீங்க உங்க துட்டு போட்டு வைக்காதீங்க. மகளிர் உரிமை தொகை கொடுக்குது எங்க துட்டியா? கோயிலாண்டிக்கு போனா பிச்சைக்காரங்க துட்டு வச்சுக்கலாம். அதை பிடிங்கி நிறைய துட்டு வச்சுக்கிறான்னு வறுமையில கை காலம் உடஞ்சி போன துட்டை வச்சு எடுத்து போட்டு மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கறதுல அரசியல். எங்க துட்டை வச்சு இப்ப புதுசா கட்டிக்கிறிய சட்டசபை, அங்க அம்பேத்கருக்கு செலவு. நீ தானே முன்னாடியே கலைஞர் ஒரு காலத்துல சொன்னாரு, நானும் ஒரு தலித்து தான். ராமகோபாலன் ஒரு இந்து முன்னணியே ஒட்டு வச்சுக்கிறாது கூடாது, இந்து மத்தன் எதிரின்னு சொல்லும்போது நான் ஒரு தலித்ன்றதுனால தான் இவங்க வந்து என்ன கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு அவரு வந்து தலித்ன்றத வந்து பெருமையா சொல்லிக்கினாரு. டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னாரு, 10,000 பேர் இல்ல உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவமானமாக்குது. இல்ல, இந்த நாட்டு மக்கள் நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு. தலித் மக்கள் ஓட்டு போடனா நீ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியுமா? உட்கார முடியாது. அம்பேத்கர் வந்து தலித் மக்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து இந்தியா சிதறி போயிடும். அவன் வந்து மராட்டியக்காரங்கிறா இவங்கிறான் மூட்டியால் பேசுவாரு அரசியல். அந்த இதுல கேசட்ல மங்கோலியம் வர்றான், சீனாக்காரன் வர்றான், மத்தக்காரன் வர்றான். இவங்களுக்கெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு வல்லபாய் பட்டேல் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனா சட்டத்தின் மூலம் எல்லோரையும் ஒருங்கிணைச்சவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். பெண்களுக்கு இன்னும் இதுவா இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க, இன்னும் மட்டமாகலான்னு. பெண்களுக்கான சட்டத்தை நீ ஏத்துக்கிறா. இந்து கோட் பில் ஏற்றினா இந்திய நாடுடா. சட்ட மோதியா டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்து நாடு அறிவின்னு. இல்ல, இது பொதுமக்கள் நாடு. நீ பண்ணிப்பாரு. ஏதோ பிலிம் காட்டுறீங்களே, ஒரு சட்டம் ஒரு இது பண்ணிப்பாரு. ஒன்னும் தேராது. இந்த நாட்டில் எவனும் ஒரிஜினாலிட்டி கிடையாது. அண்ணா எங்கள் பூவை மூர்த்தியார வந்து நம்ம தலித் மக்கள் தெய்வன்றதுக்கு காரணம் இருக்குது. சும்மா அவரை வந்து தெய்வம் சொல்ல அவரு சொல்றாரு, யாரா கிறிஸ்துவக்காரன் வந்து வெளிநாட்டுல வந்தானா, முஸ்லீம்காரன் வெளிநாட்டுல வந்தானா? நீதானா முதல்ல மாடு பேசின வந்த, நீதானா கைபர் போரன் கணவாய் வந்த, எங்களை ஆட்சி பண்ணிட்டு எங்களுக்கு வந்து திட்டம் போட்டுடா, முன்ன முதல் விரட்டி அடிக்கிறான்னு சொன்ன பூவை மூர்த்தியார் வளர்த்த அமைப்புடா இது. எந்த முடியானோ இந்த வந்து பொழைப்புக்கு அரசியல் நடத்ததில்ல, புரட்சி பாரதம் பொழைப்புக்கு நடத்ததில்ல, தலைவன் ஆவறதுக்கு அரசியல் இல்ல. தமிழ் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக,
ஏன் எல்லா மக்களுக்காக குரல் கொடுக்குதுடா? ஒரு 100 எம்எல்ஏ கேட்கிற கேள்வி ஒரே ஒரு ஆள் வந்து சட்டசபை கேட்கறாங்க. நீ வந்து சட்டசபை எடுத்துட்டு போற, திருப்பதி எடுத்துக்க, என் மக்களுக்கு நான் கூட பண்றேன். ஒரு நிலைமைகளை வந்து கேட்டாரா அண்ணா? ஆகவே வந்து நான் வந்து கடைசியா ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். இப்போ பிரதமர் நாற்காலியும் அமித்ஷா நாற்காலியும் ஆடு ஏன்னு சொன்னா ஓட்டு வாங்கிட்டாங்க, நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. அந்த ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. எல்லா மக்களும் கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், அதாவது 3% தானா, நீங்க மீதெல்லாம் நாங்கடா, சீக்கியர்கள் எல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்டு போயிட்டா உன்னை கொஞ்சம் காலத்தை ஓட்டிக்கலாம். இல்லாட்டி நாங்க திருத்தல இப்போ நாங்களாம் நடத்தணும். ஒரு மகான கூட அந்த கூட்டத்துக்கே முக்கியம் வகித்தாரு. போட்டு லேடிஸ் எல்லாம் வந்து செருப்பு அடிக்கிறாங்க. எங்களுக்கு வருத்தமாகுது. அரசியல் சட்டம் இயற்றின தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டத்தில் ஒரு உள்துறை அமைச்சருக்கு இவருக்கு வந்து இந்த நிலைமை அப்படின்ட்டு லேடிஸுக்கு செருப்பா அடிக்கிறாங்க. அந்த போஸ்டர் போட்டு எட்டி வச்சாங்க. வானா ஐயா, நான் கூட கௌரவமா நடத்துறேன், மரியாதையா மன்னிப்பு கேட்டு போனா உனக்கு கொஞ்ச நாள் ஓடுவாங்க. இல்ல மக்கள் எல்லாரும் அந்த செருப்பா கட்சி மாதிரி இது பண்ணி ஒழிப்பாங்க எச்சரித்து விடைபெறுகிறேன். ஜெய்பி.